بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம் சென்ற தர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது உடலுறவு, ரமதானுடைய பகல் வேளையில் உடலுறவு ஒரு ஆள் கொண்டாங்கன்னா தங்களுடைய மனைவியோட அவருடைய ஹுக்ம் என்னன்னு பார்த்தோம். அவருடைய நோன்பை கதா செய்யணும். அதே போல் அவர் மீது பரிகாரம் கொடுப்பதும் வாஜிப், கடமையாகுதுன்ற விஷயத்த பார்த்தோம். அதில் வரக்கூடிய சில மசாயில்களையும் பார்த்தோம். இன்றைய நாள் ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டாங்க, வக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் நசிய வஹுவ ஷாயிம் ஃபஅக்கல அவ் ஷரிப ஃபல்யுத்திம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு முத்தஃபக்குன் அலைஹ். இதை இந்த ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர், யார் மறந்து போய் அவர் நோம்பாளியாக இருக்கும்போது மறந்து போய் நீர் அருந்திட்டா அல்லது உணவு அருந்திட்டா அவர் அவருடைய நோன்பை பூர்த்தி செய்யட்டும். ஏன்னா அல்லாஹ் அவருடைய மறதியின் காரணமாக அல்லாஹ் தான் அவருக்கு உணவு அளிச்சிருக்கான், அதே போல் நீர் புகட்டியிருக்கான். அவருடைய நோன்பு பாலாகாது. இப்போ இந்த மசாலா மறந்து போய் செஞ்சுருந்தா அவருடைய நோன்பு பாலாகாது. ஆனால் வேணுன்ட்டே ஒரு ஆள் நீர் அருந்தினாலோ அல்லது உணவு அருந்தினாலோ அவருடைய நோன்பு நிச்சயமாக பாலாயிரும். அது நம்ம அதான் கொடுக்கப்படுற வேலையாக இருந்தாலும் சரி. அதாவது இந்த மசாலா சில ஹெஸ்பிங்கள் இதை எஜூஸாக காண்றாங்க. என்ன மசாலா? ஒரு ஆளுடைய கையில் உணவு இருக்குது. அப்போ ஃபஜருடைய அதான் கொடுக்கப்படுது, வக்து வந்துருச்சு, ஃபஜருடைய அதான் கொடுக்கப்படுது. அந்த உணவு அவருக்கு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு ஹதீஸை ஆதாரமாக காண்றாங்க. அந்த ஹதீஸ் குறிப்பாடான ஹதீஸ். அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா சமிஅ அஹதுக்கும் அந்நிதாஅ வலினாவு அலா யதைஹி ஃபலா யதஅஹு ஹத்தா யக்திய ஹாஜதஹ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் ஒரு ஆள் அதானை கேட்டால் அவருடைய அந்த நிலையில் அவருடைய கையில் உணவு இருக்குது, இனா இருக்குது, உணவு பாத்திரம் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை அவர் கீழே விட்டுற வேணாம். அவருடைய ஹாஜத்தை பூர்த்தி செய்கிற வரைக்கும், அதாவது என்ன மேனால் இந்த ஹதீஸில் வருது, அவருடைய ஹாஜத்தை பூர்த்தி செய்கிற வரைக்கும் அவர் சாப்பிட்லாம். அந்த அந்த மேனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் நாங்கள் இந்த ஹதீஸை நாங்கள் தலீல் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுநரான அபு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறைபாடான ஹதீஸை ஆக்கியிருக்காங்க. அதே போல் இமாம் முக்பில் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை குறைபாடான ஹதீஸ்களில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸை நாங்கள் உதாரணமாக எடுக்க முடியாது. உணவு குடிப்பானமும் ஹராம்ன்றதுக்கு ஆயத்து இருக்குது. அதில் நாங்கள் அறிந்த ஆயத், இப்போ குழு வஷ்ரபு ஹத்தா யத்தபையன லகுமல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இப்போ நீங்கள் இந்த ஆயத்தினுடைய மனா எங்களுக்கு அறிஞ்சது தான். அப்போ இதில் என்ன வருது? ஹராம். அவர் ஃபஜ்ருடைய வக்து வந்துருச்சுன்னா அவர் மீது குடிப்பானமும் அது உணவாக இருந்தது ஹராம். இந்த ஹதீஸை உதாரணமாக எடுத்து ஹிஸ்பிங்க செய்கிற விஷயம் அனுமதிக்கப்படாத விஷயம். ஒரு ஆள் அப்படி ஃபஜருடைய அதான் கொடுக்கப்பட்ட பிறகும் உணவை அருந்தினார்னா அவருடைய நோன்பு சரியாகாது. அவருடைய நோன்பு பாலாயிரும். அவருடைய நோன்பு சரியாகாது. இந்த விஷயத்தை நாங்கள் சரியான முறையில் விளங்கி கொள்ளணும். அப்போது மறந்து போய் ஒரு ஆள் செஞ்சுருந்தால் அவருடைய ஹுக்ம் என்ன? அவருடைய நோன்பு பாலாகாது. இது ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து. அல் ஜும்ஹூர் மினல் உலமா அலா அன்னல் அக்ல வ ஷுர்ப மினன் நாசி லா யுஃப்சிது அஷ்ஷியாம். ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஆள் மறந்து போய் உணவு உண்டு இருந்தால் அல்லது தண்ணீர் அருந்திருந்தால் அவருடைய நோன்பு பாலாகாது. ஜும்ஹூர் உலமாக்கள் எதில் வேறுபடுறாங்கன்னா, ஒரு ஆள் மறந்து போய் ரமதானுடைய பகல் வேளையில் உடல் உறவில் ஈடுபட்டிருந்தால் அவருடைய நோன்பு பாலாகுமா இல்லை என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுபடுறாங்க. அதில் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாவும் அவங்கள பின்பற்றக்கூடியவங்க அவங்களுடைய மதுஹபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மீது கஃபாரா வாஜிப். ஏன்னா அவர் ரமதான் வேலையில் செஞ்சுருக்காரு. இதா கேன ஃபி நஹாரி ரமதான் ஃபஹுவ மூஜிபுன் லில் கஃபாரா. அது ரமதானுடைய பகல் வேலையில் நடந்திருந்தால்
அவர் மீது கஃபாரா கொடுப்பது வந்து வாஜிப். அவங்க வந்து எதை வந்து தலீலா எடுக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் நாங்கள் மேற்கொண்ட ஹதீஸில் ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸில் ரசூல்லா வந்து குடிபானத்தையும் உணவு மட்டும்தான், அக்லையும் ஷுர்பம் மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஜிமாவை பற்றியோ வேறு விஷயங்களை பற்றியும் குறிப்பிடலன்றாங்க. இப்போ இது வந்து இமாம் அஹ்மத் அவங்களுடைய கவுல். அதே போல் இரண்டாவது கவுல் என்னென்னா, இமாம் அபு ஹனீஃபா, அதே போல் இமாம் ஷாஃபிஇ, அதே போல் தாவூத் அல்-தாஹிரி, அதே போல் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் வேறு சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய நோன்பு வந்து பாலாகாது. அதற்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் ரசூல்லா சொல்கிறாங்க, மன் அஃப்தர ஃபி ரமதான் நாசியன் வலா கதா அலைஹி வலா கஃபாரஹ். யார் ரமதானுடைய பகல் வேளையில் மறந்து போய் நோன்பை முடிச்சிட்டாரோ அவர் மீது கதாவும் இல்லை, அதாவது வேறு நாட்கள் அவர் மீட்டி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வலா கஃபாரா, அவர் மீது கஃபாராவும் வாஜிப் இல்லை. இந்த ஹதீஸை குறித்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வல் இஃப்தார் ஆமுன் ஃபில் ஜிமாஇ வஃபி கைரிஹ். அதாவது நோன்பு முறிக்கிறது வந்து பொதுவானது. அதை வந்து உடலுறவு கொண்டு நோன்பு முடிச்சிருந்தாலும் சரி, அல்லது வேறு விஷயங்கள் கொண்டு நோன்பு முடிச்சிருந்தாலும் சரி, மறந்து போய் அந்த ஆள் செஞ்சுருந்தால் அவர் மீது கதாவும் வாஜிப் இல்லை, கஃபாராவும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஆயத்துக்களில் நாங்கள் காண்றோம் பொதுவான ஆதாரங்கள். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா. ரப்பே, நாங்கள் மறந்து போய் அல்லது தவறாக செஞ்சுருந்தால் எங்களை வந்து குற்றம் பிடிக்காது வரக்கூடிய ஆயா. அதே போல் ஹதீஸுகளை நாங்கள் காண்றோம், ஒஃபிய லி உம்மதி அனில் ஹதஇ வன் நெசியான் வமஸ்துக்ரிஹு அலைஹி. இந்த ஹதீஸில் ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் ரசூல்லா சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துக்கு வந்து அவங்க தவறாக இழைச்ச விஷயங்கள், அவங்க மறந்து போய் செய்த விஷயங்கள், அதே போல் அவங்கள வற்புறுத்தி அவங்க செஞ்ச விஷயங்கள், இதெல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டுருச்சுன்றாங்க இந்த ஹதீஸில். இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? ரெண்டாவது கவுல் என்ன? இது யாருடைய கவுல்? அபு ஹனீஃபா, அதே போல் இமாம் ஷாஃபிஇ, அதே போல் தாவூத், அதே போல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் இந்த கவுலில் தான் இருக்காங்க. மறந்து போய் ஒரு ஆள் வந்து உடல் உறவில் ஈடுபட்டிருந்தாலும் அவருடைய நோன்பு வந்து பாலாகாது. அவர் மீது கதாவும் வாஜிப் இல்லை, கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர். அப்போ அடுத்து ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்றாங்க, வக்கால வலா யஸாலு நாஸு பி ஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர் முத்தஃபக்குன் அலைஹ். அதாவது மனிதர்கள் வந்து அவங்க வந்து நோன்பை திறக்கிறத வந்து வேகப்படுத்தும் வரை படுத்துகிற வரை அவங்க வந்து ஹைரில் தான் இருப்பாங்க, நலவில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த ஹதீஸில் வந்து ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இந்த தஅஜீலுல் ஃபித்ர் வந்து அதனுடைய ஹுக்ம் என்ன? அதனுடைய ஹுக்ம் வந்து முஸ்தஹப். இமாம் இப்னு தகீக் அல்-ஈத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அஹ்காமு ஷியாம் என்ற கிதாபில் 566வது பேஜ் நம்பரில் குறிப்பிட்டு காட்டுறாங்க, தஅஜீலுல் ஃபித்ர் பஅத தயக்குனில் குரூப் முஸ்தஹப்புன் பில் இத்திஃபாக். அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு இஃப்தாரை நோன்பு திறக்கிறது வந்து வேகப்படுத்துறது வந்து அதனுடைய ஹுக்ம் என்ன? முஸ்தஹப்புன், அது விரும்பத்தக்கது, பில் இத்திஃபாக். இது வந்து ஒருமித்த கருத்தாக இப்னு தகீக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குறோம்னாங்க, தஅஜீலுல் ஃபித்ர் வந்து முஸ்தஹப்பு. அதை வந்து நாங்கள் தஅஜீலுல் ஃபித்ர் நோன்பு திறக்கிறது வந்து வேகப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் வந்து சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே வேகப்படுத்தணுன்னா அது எதில் போயிடும்? பெரும் பாவங்களில் உட்பட்டதாக போயிடும். நாங்கள் எப்போ வேகப்படுத்தணும்? சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா நோன்பு திறக்கிறத வந்து வேகப்படுத்தணும். ஏன்னா அல்-இஃப்தார் கப்லல் குரூப் மின் கபாயிரி துனூப், இது வந்து பெரும் பாவங்களில் பட்டது. சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி நோன்பை திறக்கிறது வந்து பெரும் பாவங்களில் பட்டது. அப்போ தஅஜீலுல் ஃபித்ர் நோன்பை திறக்கிறது வந்து நாங்கள் வேகப்படுத்தணும். அதனுடைய ஹுக்ம் என்ன? முஸ்தஹப்பு. அது எப்போ வேகப்படுத்தணும்? சூரியன் மறைஞ்ச பிறகு நோன்பு திறக்கிறது வந்து வேகப்படுத்தணும். இது வந்து முஹாலஃபத்துல் யஹூத் வன் நஷாரா, இது வந்து யஹூதுகளுக்கும் நஷாராக்களுக்கும் மாற்றமான விஷயம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நோன்பு திறக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆக்குவாங்க. சூரியன் மறைஞ்ச பிறகும் எது வரைக்கும் டிலே ஆக்குறாங்கன்னா, எது வரைக்கும் தாமதிக்கிறாங்கன்னா, நட்சத்திரங்கள் வெளிப்படுற வரைக்கும். அப்போ இது வந்து அவங்களுக்கு மாற்றமான விஷயம்.
ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தைசீருல் அல்லாம் என்ற கிதாபில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. தஹீருல் இஃப்தார் அமல பிஹி அஷியா, ஷியாக்களுடைய அமல் இது. ஷியாக்களுடைய செயல் என்னது? இஃப்தாரை வந்து டிலே ஆக்குறது. எதுக்கப்புறம்? சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப தாமதிக்கிறது, தாமதமாக இஃப்தாரை வந்து செய்கிறது. அல்லதீனஹும் எஹ்தல் ஃபிரக் தால்லஹ், அவங்கள பற்றி ஷேக் குறிப்பிட்றாங்க. அவங்க வந்து வழிகெட்ட கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் அது அவங்க. அப்போ லைஸ லஹும் குதுவத்துன் ஃபி தாலிக் இல்லல் யஹூத், அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து யூதர்களை தவிர வேறு யாரும் முன்மாதிரியாக இல்லைன்றாங்க. அப்போ அவங்க யாரை வந்து முன்மாதிரியாக எடுக்கிறாங்க? யூதர்களை. அல்லதீன லா யுஃப்திரூன இல்லா இந்த துஹூரின் நுஜூம், அதாவது யூதர்களை பற்றி ஷேக் குறிப்பிட்றாங்க. அவங்க வந்து நட்சத்திரங்கள் வெளிப்பட்ட வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இதற்கு நோன்பை வந்து திறக்கிறதுக்கு. அப்போது ஷியாக்களுடைய குதுவா யார்? முன்மாதிரி யார் இந்த விஷயத்தில்? யஹூதுகள். நிறைய விஷயங்களில் ஷியாக்கள் வந்து யஹூதுகளை தான் முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அதில் உட்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். அப்போ இது வந்து யஹூதுகளுக்கும் நஸாராக்களுக்கும் மாற்றமான விஷயம். இது தஅஜீலுல் இஃப்தார், இஃப்தாரை வந்து வேகப்படுத்துறது. இதற்கு வந்து ஹதீத்துகளில் நாங்கள் காண்றோம். ஹதீத் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லா யஸாலு தீனு காஹிரன் மா அஜ்ஜலுன் நாஸ் அல் ஃபித்ர் லியன்னல் யஹூத வ நஸாரா யுஅஹிரூன். இந்த தீன் வந்து மேலோங்கி இருக்கும். எது வரைக்கும்னா, மனிதர்கள் வந்து நோன்பு திறக்கிறது வந்து வேகப்படுத்துகிற வரைக்கும் இந்த தீன் வந்து மேலோங்கி இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா லியன்னல் யஹூத வ நஸாரா யுஅஹிரூன், ஏன்னா யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நோன்பு திறக்கிறது வந்து தாமதமாக்குறாங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் வந்து ஹசனான ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் இமாம் முக்பில் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை வந்து ஹசனாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? தஅஜீலுல் ஃபித்ர் வந்து முகாலஃபத்துல் யஹூத் வ நஸாரா. அதே போல் தஅஜீலுல் ஃபித்ருடைய ஹுக்மை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய ஹுக்மை என்ன? முஸ்தஹப்புன். இதற்கு முஸ்தஹப்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா ஒரு ஆள் வந்து இஃப்தாரை வந்து டிலே ஆக்கலாம் எது வரைக்கும்? சஹர் வரைக்கும். ஏன்னா விஷாலுடைய ஹுக்மை நாங்கள் என்ன பார்த்தோம்? விஷால் வந்து இந்த உம்மத்துக்கு எஜூஸு. அவங்க வந்து உங்களில் யார் வந்து விஷால் ரெண்டு நோம்பையும் சேர்க்க விரும்புகிறீங்களோ அவங்க வந்து சஹரும் செஞ்சு கொள்ளட்டும் அப்படின்ட்டு சஹரையும் சேர்க்கட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? ஒரு ஆளுக்கு வந்து அனுமதி இருக்குது, அவர் தன்னுடைய நோம்பை வந்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு. எது வரைக்கும்? சஹர் வரைக்கும், சஹருடைய நேரம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அப்போ அதை கொண்டு நாங்கள் என்ன விளங்குறோம்? தஅஜீலுல் இஃப்தார் வந்து முஸ்தஹப்பான விஷயம். இஃப்தாரை வந்து வேகப்படுத்துறது முஸ்தஹப்பான விஷயம். அது வந்து இமாம் இப்னு தக்கீக் அல் ஈதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கவுலிலிருந்து நாங்கள் பார்த்தோம். என்ன சொன்னாங்க? தஅஜீலுல் ஃபித்ர் பாத தயக்கூனில் குரு முஸ்தஹப்புன் பில் இத்திஃபாக். இது வந்து ஒருமித்த கருத்து என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு காமிச்சாங்க. வேறு வந்து ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்றாங்க, வகால தஸஹரு ஃபைன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கஹ், ஃபிஸ் ஸஹூரி பரக்கஹ். அது இந்த சஹர் விஷயத்தை பற்றி, தஸஹூர் விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து சென்ற வகுப்புகளில் நாங்கள் பார்த்துருக்கோம். வரக்கூடிய நாளைய நாளில் வேறு விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.